इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् किञ्च येव बाह्याशब्दादयः तास्ते शरीराकारेण संस्थिताः तद्ग्राहकैश्च श्रोत्राद्याकारैः अन्तःकरणद्वय तद्विषयाकारेण च अन्योनसंसर्गत्वात् संहतत्वात् च सर्वक्रियासु 116வது வாக்கியம் உபதேச சாஸ்திரி பிரகரணம். இதோட இந்த கத்திய பாகமானது முடிஞ்சு போகுது. கத்திய பாகம் கொஞ்சம் கஷ்டமான பாகம், அது முடிகிறது. இப்ப இந்த பிரகரணத்துல உபனிஷத்துகளுடைய சாரத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வரவழைச்சுக்கணும், அந்த அனுபவம் நமக்கு எப்படி வரும். வேதாந்த கேட்டு இருக்கோம், ரொம்ப நாளா கேட்கிறோம், நல்லா புரியுது. அது புரியாம ஒண்ணும் இல்ல, புரியுது. ஆனா புரிஞ்ச பிறகு அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது சரியா வர மாட்டேங்குது. உலகம் எல்லாம் பொய்யுங்கிறா, சரீரம் எல்லாம் பொய்யுங்கிறா, ஆனா பசி மட்டும் இருக்கு. தாகம் போகல, ஆசைகள்லாம் ஒன்னும் போகல. கோபமும் நாளுக்கு நாள் ஜாஸ்தி வருது. இந்த வயசு ஜாஸ்தி அர்த்தம் ஜாஸ்தி வருது. ஆகையா இப்படி இருக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபத்தை நாம எப்படி சரி பண்ணிக்கிறது? அது சரி பண்ணுமா இல்லையா? அந்த ஞானம் நமக்கு வரணுமே. ஏன்னா இந்த பிறவி விட்டோம்னா மறுபடியும் இந்த பிறவி எப்ப கிடைக்கும்னு தெரியாது. மானிட பிறவியானது இப்ப போயிடுச்சுன்னா மறுபடியும் எப்படி வரும்னு தெரியலையே. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணணும். அதே மாதிரியே இந்த யதீஸ்வரா எல்லாம் இருக்க பார்த்துக்க, அவ இதுக்காகவே சன்னியாசம் இருந்திருக்கா. வைதிகமான கர்மாக்களை பண்றது இல்ல, சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லாம் பண்றது இல்ல, பூஜை ஜபங்கள் எல்லாம் பண்றது இல்ல. மடாதிபர்களுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா, அது வேற இருக்கட்டும். சாதாரண சன்னியாசிகள் அவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ இந்த ஜன்மாவில ஆத்மாவை அறியணுங்கிறதுக்காகவே சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணணும், அனுபவம் வர்றதுக்காக என்ன பண்ணணும், அத இங்க சொல்ற. இதான் பரிசங்கியானம். முழுது ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிவித்யாசிதவ்யா. இத தியானம் பண்ணணும். புரிஞ்சத மனசுல நன்றாக தீர்மானம் பண்ணிட்டு அதை தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்றதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு முதல்ல எப்படி தியானம் பண்ணணும், என்ன தியானம் பண்ணணும் அப்படிங்க சொல்லிட்டு வர. ஒரு 2 கிளாஸா பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விசேஷமா சொல்றேன். இந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகமானது நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா எப்படி? அவைகள் நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, விஷயங்கள்னா ஆப்ஜெக்ட்ஸ், வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம மனசை பறிக்கிறது. அழகான ஒரு பொருளை பார்த்தேன்னா கண்ணை பறிக்கிறது. நல்ல சப்தம் கேட்டேன்னா நம்ம அதை கேட்டுட்டே இருக்கணும்னு தோன்றது. இதே போல விஷயங்கள்லாம் நம்ம லட்டு விட்டு பார்த்தேன்னா சாப்பிடணும்னு தோன்றது, நாக்கெல்லாம் ஜலம் விடுறது. நல்ல வாசனையா இருந்தா அதை அனுபவிக்கணும்னு தோன்றது, நல்ல புஷ்பங்கள் அது இருந்தா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தோன்றது. இப்படி உலகத்துல வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் நம்ம மனச கவருகிறது. அந்த பொருள் என்னது? இந்த மனசு என்னது? இது எதன் வழியாக நம்ம பார்க்கிறோமோ, கண்ண காது மூக்கு நாட்டை, இவைகள்லாம் என்னது? இவைகள்லாம் எப்படிப்பட்டது? இதை யோசனை பண்ணுங்கிற 5 பூதங்கள், பிருத்திவி, அப், நெருப்பு, ஜலம், பூமி. இந்த 5 பூதங்கள் முதல்ல என்னமாச்சு, அதுல ஒவ்வொரு பூதத்திலையும் 3 வகையான பொருள் இருக்கு. என்னது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒவ்வொரு பூதத்திலையும் இருக்கு.
அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடியதான சத்துவகுணம் உங்க காதா மாறி. காதுன்னா இந்த காது முறுக்கு இல்ல, காதுக்குள்ள இருக்கக்கூடியதான திறமை, கேட்கும் திறமை. அதை எங்க ஆகாசத்தினுடைய சத்துவகுணம் இப்படி மாறி. அதே போல நெருப்பினுடைய சத்துவகுணம் உங்க கண்ணா மாறிச்சு. பூமியினுடைய சத்துவகுணம் உங்க மூக்கா மாறி. அதே போல ஜலத்தினுடைய சத்துவகுணம் உங்க நாக்கா மாறி. இந்த புலங்கள்லாம் இருக்கு பத்தியில, இவைகள்லாம் என்னது? பஞ்சபூதங்களுடைய சத்துவகுணத்தினுடைய காரியம். சத்வாத் சஞ்சாயதே ஞானம், சத்வாத் சஞ்சாயதே சுகம். அதனாலதான் அறிவு உண்டாகிறது. அறிவு புலங்கள்னால அறிவு ஏன் உண்டாச்சு? அது சத்துவகுணத்துல இருந்து உண்டாச்சு. அதே மாதிரியே 5 பூதங்கள்ல அதுல ரஜோகுணம் இருக்கா? ஒவ்வொரு பூதத்திலையும் சத்துவகுணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, தமோ குணமும் இருக்கு. அதனுடைய ரஜோகுணத்திலிருந்து 5 செயல் புலன்கள் உண்டாச்சு. செயல் புலன்கள் என்ன? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். அப்படி வாக்கு பேசுறது, முன்னால சொல்றது சுவைக்கக்கூடியதான நாக்கத்து ஒண்ணு, அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ருச்சி எல்லாம் 6 சுவைகளையும் சுவைக்கிறது நாக்கு. அது அறிவை உண்டு பண்றது. ஆகையால் அது சத்துவகுணத்தில் உண்டு. அது இல்லாம இந்த பல்லு, நாக்கு இவைகள்லாம் இருக்கிறதுல இது சத்தம் பண்றது, இது கர்மேந்திரி. இது செயலை பண்றது, அது அறிவு கொடுக்கிறது. ரெண்டும் ஒரு இடத்துலயே இருக்க. அதே போலயே இந்த வாக்குன்னு ஒண்ணு இருக்கா. அதே போலயே பாணி 2 கைகள், பாதம் 2 கால்கள், பாயு உபஸ்தம் 1க்கு 2க்கு போகக்கூடியது. இத்தனை பதார்த்தங்களும் பஞ்சபூதங்கள் தான் உண்டாச்சு. இது ரஜோகுணத்தில் இருந்து உண்டாச்சு. ரஜோகுணத்தில் உண்டாச்சுன்னா இது வேலை செஞ்சுட்டே இருக்கு. ரஜஸ்தான் இது என்ன பண்றது? ஒரு கர்மாவும் பண்றது, கிரியையே பண்றது. இது பண்ணதோ அப்படி பண்ணதோ. இன்னொன்னு இருக்கு தமோ குணம். அது வெற்றதோ இருக்கும், அதே அது தாமசமா இருக்கு. அது என்னது? நம்ம சரீரம் போட்ட இடத்துல இருக்கு. அதை யாராவது தூண்டி விடணும். இந்த மாட்டை வண்டிக்கு கட்டுறாங்க இல்லையா, அது வண்டி நிற்கும். அது தோட்டி இந்த வாழை சுத்தினா தான் கிளம்பும். அதே இருக்கும். ஏன்தான் அது வண்டியை இழுக்க வேண்டாமா? இருந்துட்டே போகும். எங்கேயாவது கோபம் தான் நின்று போயிடும். அத ஜாட்டியால அடிப்பான், வாழை சுத்துவான், எதுனா காலில் குச்சியால குத்துவான், ஏதோ ஒண்ணு பண்ணினா தான் போகும். அப்படித்தான் நம்ம சரீரம். ஏமாந்தல்னா படுத்துக்கும். அது எவ்வளவு தூங்கினாலும் போறாது, இன்னும் தூக்கம் வேணும். தூக்கம் வராது போனாலும் வெறுமனை இருக்கணும். பாத்தீங்களா? இது இந்த வயசான பிறகு இல்ல, சின்ன வயசுலயே தான். சின்ன வயசுல இருக்க வேற ஏதோ அட்ராக்ஷன் இருக்கிறதுனால போறானே தவிர, சின்ன வயசுல இருக்கிறவா மீதி சமயத்துல படுத்துக்கணும். இப்ப பாருங்க, என்னென்ன வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. இந்த ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. இந்த ஸ்தூல சரீரத்துல ஆட்டி வைக்கக்கூடியதான புலன்களும் பஞ்சபூதத்திலிருந்து உண்டாச்சு. இதுக்குள்ள இது பண்ணணும் அது பண்ணணும் ஏவிண்டு இருக்கக்கூடியதான மனசு, புத்தி 2 இருக்க பட்சல அதுவும் பஞ்சபூதத்தினால் தான் செய்யப்பட்டது. இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்க இந்த 3யும் கலந்து மிச்சம் இருக்கிற பொருள்னால அதை பண்ணிவிட்ட மனசையும். இந்த ரொட்டி எல்லாம் மற்ற பத்தியில உருண்டையே பண்ணுவா. அப்புறம் அதை ஒரு கல்லுல வச்சு அதை அந்த குழைய வச்சுட்டு இது பண்ணுவா, ரொட்டி பண்ணுவா. நடுவில் அந்த குழைக்கு ஒட்டப்படாதுன்னு அதுக்கு மேலேயே கொஞ்சம் அந்த மீதி இருக்கக்கூடியதான மாவு இருப்பதில் அதை ஒட்டி போடுவா. கடைசியில் அந்த மாவு இருக்க என்ன பண்றது? லாஸ்ட்ல ஒரு ரொட்டி இருப்பதுல அது என்ன பண்றது? அதையும் கொஞ்சம் பால்லையோ இல்லை கலந்து அதையும் ஒட்டி போட்டுருவா. அதே மாதிரிதான் மிச்சம் இருக்கக்கூடியதான சத்வரஜஸ்தமங்களை எல்லாத்தையும் கலந்து மனசு புத்தின்னு பண்ணிடுறேன். அது எல்லாம் கலந்து இருக்கிறதுனால்தான் எல்லோரோடையும் சேரும். நீங்களும் தமிழ், நானும் தமிழ்னா தமிழ்ல மட்டும் பேசிப்போம். உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷே தெரியும்னு என்ன பண்ணிட்டு இருப்பேன்? யார் வந்தாலும் அவளோட பேசிட்டு இருப்பேன். இங்கிலீஷ் வந்தவாளோட இங்கிலீஷ்ல, தெலுங்கு வந்தவாளோட இல்ல, தமிழ் வந்தவாளோட தமிழ். அதே மாதிரிதான் இந்த மனசுக்கு 5 புலன்களுடைய பாஷையும் தெரியும்.
அதனால ஒரு சமயத்துல கண்டுல சேரும், ஒரு சமயத்துல காதோட சேரும், ஒரு காலத்துல மூக்கோட சேரும். ஏன்னா பஞ்சபூதங்களோட சமஷ்டியாக செய்யப்பட்டது. இப்ப உலகம் முழுக்க இதான உலகம். உலகம்னா வெளிப்பொருள், என்னுடைய சரீரம், என்னுடைய புலன்கள், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான மனசு. அத்தனை என்ன சார்? அத்தனையும் பஞ்சபூதங்களால செய்யப்பட்டது. எங்க ஆத்மா எப்படி இருக்கார்? பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார். இந்த ஆத்மாவானது என்ன பண்ணிட்டு இந்த சரீரம் உண்டானே இதுக்குள்ள தான் பூந்துட்டு. கண்ணாடி இருக்க, கண்ணாடிக்கு முன்னால் நீங்க நின்னதுமே என்னாச்சு? நீங்க ஆசைப்பட்டீங்களா நான் கண்ணாடிக்குள்ள போவே நாக்கும் அப்படின்னு நினைச்ச கண்ணாடிக்கு முன்னால் நின்னல் இல்ல. நீங்க கண்ணாடி ஒண்ணு நின்னதுமே அந்த கண்ணாடி என்ன பண்ணிட்டு உங்களுடைய பிரதிபிம்பத்தை தான் வாங்கிட்டு உங்க மாதிரியே காட்டி கொடுத்துட்டேன். அதை பார்த்து சில சமயத்துல சந்தோஷப்படுறேன், அழகா இல்லையே நம்ம இப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு கவலைப்படுற. ஏதோ இருக்கட்டும். அதே மாதிரியே உங்க மனசு இருக்க பத்தில அந்த மனசுக்குள்ள பரமாத்மா பிரதிபிம்பிச்சிருக்கார். கண்ணாடிக்குள்ள ஒரு நீங்க முன்னால் நின்னா உங்க பிரதிபிம்பம் எப்படி வருதோ அதே போல அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில வந்தாச்சு. இவனுக்கு ஜீவன். இப்ப ஞாபகம் வச்சுங்க, அந்த பரமாத்மா இல்லைன்னா எல்லாமும் ஜடம், ஒன்னா அசையாது. அந்த பரமாத்மா உள்ள பூந்துன்றதுமே என்ன ஆயிடுது? எல்லாமே வேலை செய்ய தொடங்கிது. கரண்ட் வந்ததுமே பெரியது, ஃபேன் சுத்துறது, டிவி ஆடுறது எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. அந்த கரண்ட் நிறுத்தி விட்டாங்கன்னா எல்லாமே போச்சு, ஒரே கார் இருக்கு. அப்படி அதே மாதிரிதான் அந்த உள்ள இருக்கிற அந்த சிச்சக்தி இருக்கு பத்தில, சைத்தன்யம்னு சொல்றது, சிச்சக்தின்னு சொல்றது, அது நம்ம மனசுக்குள்ள வந்ததுமே மனசு என்ன பண்ணிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லி அதை மறைச்சு நான் தான் எல்லாமும் இந்த இந்த சரீரத்துக்குள்ள யாரு நான் தான், எல்லாம் என்னோட போகணும். யாராவது ஒரு வழியில அறிவு போகணுமே ஆனால், ஒரு செயல் போகணுமே ஆனால் ஒரு ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்புறது. பாருங்க, சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்றா பார்த்தீங்களா? ஏரோப்ளைன்ல தீர்த்தம் பாட்டில் கொடுத்தா அது அந்த கம்பெனி பேர் போடுறோம். ஜலம் தானே சார், அவனுக்கு நல்லா தெரியும். அதை குடிச்சுட்டு இந்த பாட்டில கீழே போட்டு போறான். அதுல இருக்கிறது யாராவது படிக்கிறோம் இருந்தாலும் அதே சார் இந்த கம்பெனி பேர் போடுறான். என்னைக்காவது யாராவது படிக்க மாட்டானா? அப்படி சில பேர் வேணும்னு வாங்கி வச்சுப்பான். எதுக்குன்னு அப்புறம் உபயோகப்படுத்தலாம், ஒன்னும் ஃப்ரீயா தானே கொடுக்குறான். அதே மாதிரி அது யாராவது பார்த்தா தெரியுமாங்கிறதுக்காக. அதே போல உங்க மனசுல இருந்து வெளியில வரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் நான் என்றுதான் வருது. பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் மகிழ்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் ஓடுகிறேன், நான் உட்கார்ந்து இருக்கேன். நான் இல்லாம இருக்கா? நான் சில சமயத்தில் நீங்க சொல்ல வேண்டாம், சொல்லாத போனாலும் தெரியும். படிக்கிறேன்னு சொன்னா இன்னொருத்தர் படிச்சா நீங்க படிக்கிறேன்னு சொல்றீங்களா? படித்தான் அப்படிங்கிற அந்த நான் இல்லாம ஒரு செயலும் நடக்காது தெரியறதுக்குள்ள. இந்த நான நிஜமா அந்த நான் யாரு? பரமாத்மா. அந்த பரமாத்மா மனசுல வந்ததுமே நீங்க என்ன பண்ணிவிட்டீர்கள்? அந்த மனசு புலன்களோட சேர்ந்து பரமாத்மாவை மறைச்சு அவரை பத்தி ஒன்னும் வரக்கூடாது, எல்லாம் தான் தான். இந்த வீட்டுக்கு யாருமா நீ யாரு? நான் அப்படின்னு காட்டு. இந்த சரீரம் முழுக்க யாரு? அகங்காரம். இதுதான் அகங்காரம், ஈகோ அப்படிங்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் போகணும், அது வந்து ஈகோன்னு. அந்த விவகாரம் என்னன்னா அது போக மாட்டேங்கிறத. என்னத்தான் பண்ணினாலும் நம்ம சரீரத்துக்குள்ளேயே இருக்க. இப்படி உலகம் முழுக்க உங்களை உட்பட எல்லாமே 5 பூதங்களோட செய்யப்பட்டது. ஆனா நீங்க யாரு? அந்த பரமாத்மா யாரு? யாரு இருந்தா இவர்களெல்லாம் இயக்கி வைக்கிறார்? யாரால எல்லாம் நடக்கிறது? அந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவில். அவரோ 5 பூதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அந்த 5 பூதங்களுக்கு அப்பாற்பட்டதான எனக்கு இங்க நான் சொன்ன பரமாத்மா, இந்த 5 பூதங்களுடைய விஷயம் ஒன்னும் என்ன தாக்காது அப்படின்னு தெரிஞ்சு இத தியானம் பண்ணுது. ஏன்னா வெகு நாள நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்? எல்லாம் நான் தான், இந்த சரீரம் நானு, மனசு நானு, புலன்கள் நானு. இந்த புலன்கள்னால அனுபவிக்கப்படுகிறதுல எனக்கு தான். இந்த நான் எனக்கு போக மாட்டேன். உலகமெல்லாம் இருக்கு, ஆனா எனக்குன்னு சொல்றேன். இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்.
காலம் வாகஸ்தமே பிரதமஸ்தமே வேணும். அஸ்மாக்கமே மிருத்திகாகமே, கல்லு எனக்கு, மண்ணு எனக்கு, கோதுமங்கள் எனக்கு, எள்ளு எனக்கு, சத்திலாஷ்டமே முத்காஷ்டமே எதுக்குன்னு தெரியல. எள்ளை கொடுத்தா நீங்க என்ன எண்ணெய் ஆட்ட முடியும் உங்களால? 2 மூட்டை எள்ளை கொண்டு வந்து உங்க வீட்டுல போட்டேன்னா வீடு முழுக்க எறும்பு வருமே தவிர ஒன்னும் வேலை பண்ண முடியாது. ஆனா ஏன் சார் எள்ள கேட்கறேன்னா பரமாத்மாவுக்கு தெரியும். பைத்தியம் ஏதோ கேட்கறது கொஞ்சம் இருந்தா போறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அப்புறம் வம்பு அவருக்கு. அதனாலதான் பகவான் நிறைய கொடுக்கல. கல்லு மண்ணுன்னு உங்க 4 லாரி கொண்டு வந்து உங்க பிளாட்ல இறக்கி விட்டாருன்னு வச்சுங்களேன், எங்க இருப்பீங்க நீங்க? இப்ப பரமாத்மாவுக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ எப்ப கொடுக்கணுமோ தெரியும். ஆனா நம்ம மட்டும் இது வேணும் அது வேணும்னு கேட்டு இருக்கோம். பெரிய லிஸ்டே வேதம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. அதுதான் இஷ்டம். முன்னால் இருக்கக்கூடியதான் நமக்கத்தான் சொல்ல மாட்டேங்கிறோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய அது வேண்டாம். ஆனா இதான் சொல்லிட்டு இருக்கான். அக்னி பகவானுக்கு வசோத்தாரா பண்றப்ப ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரே சொல்ல மாட்டேன். எதடா வாகஸ்தமே பிரதம விவகாரம் என்னடா, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும். எவ்வளவு வந்தாலும் ஒரு திருப்தியே கிடையாதே மனுஷனுடைய வாழ்க்கையில. என்னைக்காவது போரும்னு சொல்லியிருக்க? போரும்னு சொல்றது ஒரே ஒரு இடத்துதான். எதுன இந்த மோரும் சாதம் போட்ட பிறகு அது ஆனவர் இன்னும் கொஞ்சம் வேணும் மரியாதைக்கு கேட்கிற அந்த மாதிரி எனக்கு தெரியும், போட்டுக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் வந்து கேட்கிறேன். நிறைய தங்கத்துல கொண்டு வந்து கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் அண்ணா வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் போட்டுக்கிறேனே, ஒன்னும் வேண்டாம் சந்தேகமே இல்ல வேண்டாங்கிற. இன்னும் மேல போட்டேன்னா முதுக காமிக்கிறேன் கீழே அப்படியே இலையில விழுந்துடலாம். ஏண்டா வயத்துல இடம் இல்லப்பா, இருந்தா சாப்பிடும். அதே லட்டு கொண்டு வாங்கலாம் என்ன, அதை வாங்கி கையில வாங்கிட்டு பக்கத்துல செம்புல வச்சுக்கிறேன், அப்புறம் சாப்பிடுவோம். இந்த மனுஷனுக்கு என்னைக்காவது திருப்தி வந்திருக்கா? கண்டெய்ன்மெண்ட் கிடையவே கிடையாது. எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் வேணும், எவ்வளவு துணிமணி இருந்தாலும் இவ்வளவு வேணும், எத்தனை பொருள் இருந்தாலும் இன்னும் வேணும், இப்படின்னு. ஆனா ஞாபகம் இவைகள்லாம் வஸ்துதா உங்களோட ஒட்டாது. அததான் நம்ம தியானம் பண்ணணும். அப்பப்ப உலகம் இருக்கு, பெரிய நிறைய பொருள் இருக்கு, நிறைய பதார்த்தங்கள்லாம் இருக்கு, இது என்னோட சேர்ந்ததில்லை, நான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஞாபகம். நம்மளோட இருக்கு போயிடும். உத்தியோகத்துல இருக்கிறப்ப டெலிபோன் தரான், ஃபேன் தரான், மீதி எல்லாம் ஏசி ரூம் தரான், எல்லாம் இருக்கு. ரிட்டையர் அன்னைக்கு இத்தனை நாள் நான் அனுபவிச்சேன்னா நான் என்ன வீட்டுக்கு கொண்டு போறேன்னு சும்மா இருப்பானா? சொல்லுங்க பாக்குறேன். இத்தனை நாள் இதை அனுபவிச்சேனேனா இவ்வளவு அழகா இருக்கே, எங்க வீட்டுல ரிட்டையர் ஆனப்ப நான் வச்சுக்கணும், திரும்பி வாங்க வேண்டியதா இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன சும்மா இருப்பானோ? அப்ப இதனால் உங்களை விட்டு போக வேண்டியதானே பொருள். அதே போலயே ஒரு நாள் இந்த உலகத்தையே காலி பண்ணிட்டு போகணும். அங்கே இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு இஷ்டம் இல்லையே தவிர அது வயசானவர் ஒவ்வொரு நாள் இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. என்னமோ தலைவலி கால்வலி முதுகு வலி உடம்புல வலி இல்லாத பார்த்தே கிடையாது. ஆனா போகத்தான் தயாரா இல்லையே தவிர விவகாரமெல்லாம் இருக்கோ இல்லையா? ஆனா ஏதாவது நம்ம எடுத்துன்னு போலாமா? ஒரு பேங்க் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்ல வேற ஏதாவது, அதான் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு ஏதாவது இன்டர்நெட் பேங்கிங் ஏதாவது பண்ணலாமா? அந்த ஊர்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் உங்களை விட்டுதான் போக போறது. இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன, அம்மா அப்பா அதுக்காரர் குழந்தைகள் பேரன் பேசி எது விட்டதுன்னு. வயசானவரு பசங்கள் கூட இல்ல, பேரன் பேசி அது வந்து ஒட்டிக்கும். அது ஒண்ணும் உங்களால பண்ணவும் முடியாது. என்ன பண்றது? அவளுக்கு ஒரு குழந்தை பருவதுன்னு வச்சுங்களேன், நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா வேலை இல்லாம இருக்கல. உங்க பொண்ணு ஊர்ல வெளியூர்ல இருந்தாங்கன்னா பாத்துக்கிறதுக்காக நீங்க போகணும். அது வேற பொண்ணை பெற்றவா முன்னால, பையனை பெற்றவா அவ பின்னால. ஏன்னா குழந்தை விளையாடுறதுக்காவா அப்படி இப்படின்னு வச்சோம்னா 6 மாதம் அங்கே போய் நான் அவசப்பட்டேன், ஏண்டா வந்தோம் அப்படின்னு திரும்பி ஓடி வர. இது யாராவது உங்களோட கூட வர போறாளா? ஏதாவது ஒரு பொருள் கூட வர போறதா? ஆனா அதுல ஏன் சார் உங்களுக்கு மோகம்? யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு சன்னியாசி யோசனை பண்ண வேண்டியது இது. ஆயால் உலகம் முழுக்க இருக்கு, உலகத்துல நாம் வந்தோம் போறோம், இதைகள்லாம் ஆசை வைக்கப்படாது. ஒரு நாளைக்கு
ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கு, வேற யாரும் பந்துக்கள் இல்ல, அந்த ஊருக்கு போயிருக்கு, ஹோட்டல்ல தங்கி இருக்கு. என்ன பண்றேன், அடுத்த நாள் காலமே அங்க இருந்து காலி பண்ணணும். ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க முடியுமா உங்களால? என்னன்னா போலீஸ்க்கு புடிச்சு கொடுத்துருவோம் விவகாரம் முழுக்க. ஆனா என்னதான் அங்க இருக்கு. அதே மாதிரிதான் நானும் இந்த சரீரத்தில் இருக்கேன். சரீரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நம்ம பந்துக்கள், அம்மா அப்பா இவளோட சம்பந்தம் இருக்கு. ஆனா நிஜமான சம்பந்தம் இது எதோட இல்ல, நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா தான். இத நினைங்கோங்கிற படிங்க. கிஞ்ச ஏவ பாக்கியாக சப்தாதய, வெளியில இருக்கக்கூடியதான சப்தாதிகள் எல்லாம், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இவைகள் எல்லாம் தே சரீராகாரேன சம்ஸ்திதாக, இந்த பஞ்சபூதங்கள்லாம் சரீரம் வடிவமாக மாறி இருக்கு. தத்கிராஹகைஷ்ட ஸ்ரோத்ராத்யாகாரை, இத அறியக்கூடியதான புலன்களை, விஷயங்களை அறியக்கூடியதான புலன்களும் இந்த 5 பூதங்களால உண்டாச்சு. அந்த கரணத்வய தத்விஷயாகாரேனா, 2 மனதுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனசு, ஒரு புத்தி. சித்த அகங்காரம் இங்க இருக்கட்டும். மனசு புத்தி 2 இருக்கிறத மனிதனுக்கு தான், விலங்குகளுக்கு கிடையாது. அதுக்கு மனசு இருக்கு, இதுவா அதுவான்னு ஓடும். பசி வந்ததுன்னா அந்த பக்கம் ஓடும், பயம் வந்ததுன்னா ஓடி போயிடும். இவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அடுத்த வேலைக்கு ஆகாரத்தை எடுத்து வச்சுக்கணும்னு தெரியாது. நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், ரிட்டையர் ஆன பிறகு நம்ம சௌக்கியமா இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கணும். ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் குறையவே கிடையாது. அதுக்கு வேத கர்மாக்கள் பண்றதுக்கு. அப்ப அவ்வளவு இந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு. அதுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். 1 கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்றாங்கிறான். இன்சூரன்ஸ் இருக்க கட்டினேல உங்களுக்கு 1 பைசா வராது. நீங்க போன பிறகுதான் மீதி பேருக்கு வரும். இருந்தாலும் நம்ம வேணும்னு சொல்ற மாதிரி என்ன ஒரு ஆசை பாருங்க மனுஷனுக்கு. இந்த ஆசையை கொடுக்கறதெல்லாம் யாரு? அதே போல நல்ல வழியை கொடுக்கறது என்ன? புத்தி. 100 தரம் கேட்டுட்டே இருந்தேன்னா, குரு சொன்ன வாக்கியத்தை, உபனிஷத் வாக்கியத்தை கேட்டுட்டே இருந்தேலையானால் அந்த புத்தி மனசுக்கு தோன்றது. இப்படி அங்கேயும் போகாத, இதான் பண்ணு. ஒரு துன்பம் வர்றதோ, ஒரு கோபம் வர்றதோ, அந்த சந்தர்ப்பத்துல அந்த புத்தி மனசுக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆகையால் தான் புத்தௌ சரணமன் விச்சா, புத்தியில போய் எல்லாத்தையும் சேர்த்து வை. அந்த புத்திக்கு பரமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை பிடித்துக் கொண்டு பகவான அடையணும். புத்தியினாலதான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். புலன்கள் கண்ட்ரோல் பண்ணா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சின்ன குழந்தைகள் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், இங்கேயும் போய் அங்கேயும் போய் அதை நோண்டி இதை நோண்டி, சின்ன கல் இருந்தா அதை எடுத்து இன்னொத்த மேல போட்டு, அப்படித்தான் நம்மளும் இருக்கோம். வயசான காலத்துல விவகாரம் என்னடா, அதே போல பண்ணணும்னு ஆசை இருக்கு, யாராவது நினைச்சு போற அளவுன்னு வெக்கத்தோட சும்மா இருக்கும். அந்த மனசு அதை போகல. அதனால்தான் மனச குரங்குங்கிறார் ஆச்சாரியார். கல்யாணினம் சரச சித்திர கதிம் சவேகம் சர்வங்கி தஜ்ஞமனவஸ்தி அப்படின்னு விசேஷமா வேகமா ஓடுற குதிரைன்னு. அப்படி இந்த மனசாட்சி எங்கெங்க ஓடுறது பத்தில எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. இவைகள்லாம் பஞ்சபூதங்களால் தயார்பட்டது. நானும் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். இத தியானம் பண்ணுங்க. என்ன பண்றது? வேதாந்தத்தை வாசித்து இப்படி தியானம் பண்ணும். அப்ப என்ன, இந்த சரீரத்திலயோ வெளியிருக்கக்கூடியதான பொருள்லயோ நீங்க வச்சுட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட் குறையும். இது எனது இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கேல. நாம் இங்க ஒரு வாடகைக்கு வந்திருக்கேன், அடுத்த நாள் காலமே போயிட போறேங்கிற ஒரு எண்ணத்திலேயே பற்றுதல் இல்லாம வீட்டுல வாழுங்க. வீட்டுல வாழும் பொழுது எதோடையும் பற்றுதல் இல்லாம வாழுங்க, அவ்வளவுதான். அதுக்காக உலகத்தையும் அனுபவிக்கப்படாது, சாப்பிடப்படாதுன்னு சொல்லலைனா. ஆனா இது எனது, எனக்குத்தான் இது, இன்னொருத்தருக்கு இருக்கப்படாது, ரொம்ப அழகா எனக்குத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்டோட இருக்க வேண்டாம். இது ஒரு சன்னியாசி எப்படி வாழணுங்க சொல். நாம இப்படிதான் வாழணும். இப்படி வாழ்ந்தோமையானால் அது நம்மளை விட்டு போனாலும் கவலைக்கு கொடுக்காது. அதான் அந்த விஷயாகாரேன அந்யோன்ய சம்சர்கித்வா, இதோட கலர்றது அதை இதோட கலக்கிறது. இப்படி சம்மதத்வாஞ்ச சர்வக்ரியாசு, எல்லா ஆக்ஷனும் இப்படித்தான். நமக்கு தாகம் எடுக்கிறது, தாகம் எடுத்ததுமே நாக்கு என்ன பண்றது தெரியுமோ, ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும் அப்படின்னு மனசுக்கு சொல்றது.
இந்த மனசு என்ன பண்றது தெரியுமா? காலை விரட்டுறது. முதல்ல கண்ணை சொல்லி எங்க தீர்த்தம் இருக்குன்னு பாருங்க. இந்த கண் வழியா மனசு ஏதோ அந்த மூலையில ஒரு குளத்துல தீர்த்தம் இருக்கு கண்டுபிடிச்சது. அப்புறம் மனசு என்ன பண்றது தெரியுமா? நான் காலுக்கு ஆர்டர் கொடுக்கறது, எழுதுக்கோ. அப்புறம் நட, கிட்ட போனதுமே கைக்கு ஆர்டர் கொடுக்கறது. ஒரு டம்ளர்ல அதை முண்டுட்டு வாயில விடு. விட்ட பிறகு ஆச்சரியா மறுபடியும் பழைய இடத்துக்கு போய் உட்காரு. அத்தனையும் மனசு கொண்டு நாக்கால வந்த இன்ஃபர்மேஷன் தான் வாங்கிட்டு அந்த செயலானது முடிக்கிறதுக்கு என்னமோ அத்தனையும் அந்த மனசு பண்றது. இந்த மனசு இல்ல தூக்கத்துல என்ன பண்ணி தேவையான படுத்துட்டு இருக்கு. ஒன்னும் பண்ணல. காலமுறை எழுந்ததுமே அங்க போகணும், இங்க போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும். யார் சார் பண்றது? எல்லாம் மனசு. ஞாபகம் வச்சுங்க, புலன்களை ஏவுவது மனசு. ஆனா அந்த மனசானது ஒரு செயலை பண்ணணுமே ஆனால் பின்னால ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியா நான் இருக்கேன், நான் எதோட சம்பந்தப்படலை. இவைகள்லாம் கருவிகள். கருவிகள் செயல் ஆகிற வரைக்கும் உபயோகப்படும். அதுக்கு கருவிகளை தூக்கி போட்டுரும். அப்படித்தானே? கரண்டி இருக்கு, குக்கர் இருக்கு, பாத்திரங்கள்லாம் இருக்கு. அதோட சமைச்சது என்ன பண்ணியாச்சு? அதை கொண்டு வந்து நான் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு இந்த கரண்டிய பத்திரமா வச்சுக்கிறா? நாளைக்கு வேணுங்கிறது தான் பத்திரமா வச்சு. அதை என்ன பண்றேன்? அது சமையல் கரண்டிலேயே இருக்கும், இல்ல சிங்கில் போய் விழுந்துடும். அதனுடைய கதை அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நமக்கு செயல் ஏதாவது பண்ணணுமே ஆனால் செயலுக்கு வேண்டியதான கருவிகளை உபயோகப்படுத்துறோம். அந்த செயலானது முடிஞ்ச பிறகு அந்த கருவியை பற்றி நினைக்கல. அழகா வண்டியில போறேன், ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு. வீட்டுக்கு போனதுல என்ன பண்ற? வண்டிய வெளியில ரோட்ல நிறுத்தி விட்டு அந்த இடத்த நிறுத்திட்டு பூட்டி விட்டு நீங்க உள்ள போயிடுற. ஐயா, இந்நேரம் உன்னை எடுத்துன்னு வந்தேனே, அழைச்சுன்னு வந்தேனே, எனக்கு ரோட்ல தானே இடம், பெய் இல்ல, காஞ்சு, மழை இல்ல, நனைஞ்சு, இப்படிதான் நான் பண்ணணுமா? உங்க அடுத்த பெட்ரூம்ல ஒரு மூலையில இருக்கேன்னு சொல்றதா? சொன்னேன்னா அதுக்கு இடம் கொடுக்கறதோ? அதுக்கு மேல அது காலம் இழந்து அதெல்லாம் தொடச்சு குளிப்பாட்டு அதுக்கெல்லாம் ஆயில் போட்டு விவகாரம் என்னடா? அது எனக்கு உபயோகப்படணும். கருவியினுடைய இடம் என்ன? உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியே அது பண்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அதுக்கு தனியா வச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த சரீரத்தையும் இதுவும் கருவித்தான், புலன்களும் கருவித்தான். இதையே நான் என்று கருதாது, எனக்கு இது சுகத்தை அளிக்கிறது என்று கருது. அந்த செயலானது முடிஞ்ச பிறகு அத தனியாகத்தான் இருக்கணும். எனக்கு நிரதிசயமான ஒரு சுகம், மோட்ச சுகம் வந்த பிறகு இது பிரயோஜனம் இல்லை, ஆயால் விட்டுறோம். எப்ப இது நமக்கு தேவையில்லையோ அந்த கருவியை என்ன பண்றோம்? விட்டுறோ இல்லையோ? அதே போலதான் இந்த சரீரமானது விட்டுணும். ஜீவன் முக்தனா இருக்கிறவன் என்னைக்குதான் இந்த சரீரம் விழும்னு காத்துட்டு இருக்கான். ஏன்? அந்த ஆனந்த நிலையை அறுவதற்கு. ஆகையால் நான் வேறு, இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடியதான உருப்படிகள்லாம் வேறு, இவைகள நான் டெம்பரரியா இருக்கேன் இப்படின்னு நினைங்கோ. அதான் தத்ரைவம் சதி விதுஷா. இப்படி இருக்கிற காலத்துல அறிவாளிக்கு மம ந கஷ்டித் சத்ரு மித்ரம் உதாசீனோவாசி. எனக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ பகையாளோ ஃப்ரெண்டோ ஒருத்தரும் கிடையாது. ஏன் எனக்கு ஏன் ஃப்ரெண்ட் இல்ல, ஏன் சத்ரு இல்ல அப்படிங்கிற சத்ரு மித்திரங்கள்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்ல. ஒருத்தரை நீங்க பாக்கிறீங்கன்னா அவருடைய சரீரத்தை பூத உடலை பாக்கிறீங்களே தவிர அவருக்குள்ள ஆத்மாவை பார்த்தீரா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சமே வந்திருக்கும். உங்க ஆத்மாவே நீங்க பார்க்கல, இன்னொருத்தர் ஆத்மாவை எங்க பார்க்க போறீங்க? ஏன்டான்னா அதுல உருவங்கிற சத்தம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன? நீங்க இந்த நன்னா கவனிக்கணும். ரோட்ல போயிட்டே இருக்க, உங்களுக்கு புரியாத ஒரு வியக்தி வந்தார், அவர் எதிர்க்க வந்துட்டு இருக்கார். நீங்க அப்ப ஓட முடியல, அது ஏதோ அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாப்பல அங்கே அந்த பக்கம் திரும்பி நிக்கிறார். அவன் போற பரியந்தம் அவன் போனவரு ஏன்டா இவன் முகத்துல முழிக்க வேண்டி வந்துருத்தா அப்படின்னு நான் கேட்டு போறேன். ஏன் சார் அவ்வளவு சத்ரு? அவரும் கொஞ்சம் சாஸ்வதம் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல, நீங்களும் இருக்க போறது இல்ல. நம்மள விஷம் அவனோட ஏன் பேசணும்? அதோட உங்களுக்கு வேண்டிய ஆள் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் பார்க்காம நிஜமாவே பார்க்காம போனாலும் கையை தட்டி கூப்பிட்டு வர சௌக்கியமா இருக்கிறா, அது என்ன மண்ணேள் இது என்ன மண்ணேள் கேட்டு
போறப்ப 1/2 மணி நேரம் உங்க சமயம் போச்சு, அவருடைய சமயமும் போச்சு. சாப்பிட்டு என்னென்னமோ ஊருவ பேசி விட்டு அப்புறம் தானே அனுப்புறேன். இப்ப பாருங்க, வேண்டியவன் வேண்டாதவன் பாகுபாடு இந்த பூத உடல்ல இருக்கா, வேற எதுல இருக்க? உள்ள இருக்கிற ஆத்மால இல்லையா? அதான் சொல்றார், ஏவம் சதி விதுஷோமம நகஸ்தி சத்ரு. வேண்டியவனோ வேண்டாதவனோ சத்ரு எனிமி, மித்திரம் ஃப்ரெண்ட் ஒண்ணும் கிடையாது. உதாசீன நடுத்தரவானவனோ ஒண்ணும் கிடையாது. தத்ர எதி கஷ்டித் மித்யா ஞானாபிமானேன, யாராவது ஒருவர் மித்யா ஞானம் தெரியாத அறியாமையினால பிரியம் அப்பிரியம் வா பிரயுங்கேதா கிரியாபல லட்சணம், உங்களுக்கு இனிமையான சொற்களை சொன்னாலோ இல்ல வச்சாலோ அப்பிரியம் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை வைக்கிறான். மோசமான ஆளுயா நீர், நீ எனக்கு அது பண்ணினீர் இது பண்ணினீர் அப்படின்னு நீ சௌக்கியமா இருக்க மாட்டேன் இப்படி எல்லாம் வச்சேன்னு வச்சுங்களேன். உங்களை யாராவது ஒருத்தர் வச்சா நீங்க என்ன நினைக்கணும், இது என்ன வையல, என்ன உண்மையை தெரிஞ்சுக்கலையே, என் சரீரத்தை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு பாருங்க, கோபமே வராது. ஆனா அவனை பார்த்ததுமே உங்களுக்கு பிபி ஏறிடுறது 30 பாயிண்ட். ஏன்டா அவன் பார்த்தீங்களா என்ன இப்படி பண்ணினானே அப்படி பண்ணினானே, அன்னில பிறந்தல இருந்து வச்சுட்டே இருக்கான் தருவன். கிருஷ்ண பரமாத்மாவை சிசுபாலன் வைக்கலாம். அது என்னமோ அவ 2 பேருக்கு அப்படி விவகாரம். பகவான் சொன்னார், கண்டினியூஸா 100 விஷம் அன்னைக்குதான் கொள்வேன். அவன் அப்பப்போ ஒரு 20 30 அப்படி வச்சிருவான், மறுபடியும் நேடுவான். ரொம்ப நாள் வாழலாம் சுவாமி. அவர் கடைசியில் என்னென்ன பண்ண, அந்த ராஜசூய யாகம் அங்க முதல் தாம்பூலம் கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுன்னு எல்லாரும் தீர்மானம் பண்ண பிறகு அன்னைக்கே வைய ஆரம்பிச்சான். அவனுக்கு எண்ணல, அவனுக்கு வந்த கோபத்துல 1 2 3 எண்ணாமலையும் அவன் வச்சுட்டே இருக்கான். பகவான் சிரிச்சுட்டே இருக்க, இன்னைக்கு போயிட்டேன் கரெக்டா 100வது வச்சான், சக்கராயிலிருந்து வச்சுக்கிட்டார் விவகாரம் முழுக்க. அது மாதிரி யாராவது நம்மள வச்சான்னு வைங்களேன், அப்ப நீங்க நினைக்கணும் அவனை அறியாம என்ன வைக்கிறான், நான் என்ன பண்ணினேன்னு தெரியாம வைக்கிறான். உண்மையை தெரியாதனால்தான் நம்ம மேல கோபம் வரும். உண்மையை தெரிஞ்சா கோபமே வராது. நீங்க ஏன் இப்படி நடந்துட்டு அவனுக்கு தெரியுமா? அம்மா குழந்தைய அடிக்கிறா போட்டு, எதுக்காக அடிக்கிற? அந்த குழந்தை கவலை பண்ணா அழணும்னு அடிக்கிறா இல்ல, எதுக்காக அடிக்கிறா தெரியுமா? நீ படிடப்பா, இந்த வயசுல நீ படிச்சாதான் பெரியவனான அப்புறம் ஆனந்தமா இருப்பாய். பெரியவனான பெரிய உத்தியோகம் நல்ல இடத்துல இருந்து நிறைய காசு சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கணுமே. ஆனால் இந்த வயசுல படிக்கணும். ஆனா இந்த வயசுல உனக்கு என்ன தோன்றது தெரியுமா? நான் விளையாடணும். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரபிரம்மணி கோவின சக்தா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. இப்படின்னு அம்மா குழந்தைய வைறான், அப்பா குழந்தைய வைறாரு, அடிக்கிறான்னு சொன்னா எதற்காக? அந்த குழந்தைக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு இல்ல, அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். இருந்தாலும் ஏன் சார் அடிக்கிறான்? அவன் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல. அந்த குழந்தை என்ன நினைக்கிறான்னா, இந்த அப்பா பெரியவர், அவருக்கு நிறைய உடம்புல சக்தி இருக்கு, திறமை இருக்குன்னு போட்டு போட்டு சாப்பிடாரு. என்ன சரியானவர்கள் அப்படிதான் அந்த குழந்தை நினைக்குது. அதே மாதிரிதான் உண்மையை அறியாதனாலதான் கோபம் வருது. உண்மையை அறிந்தால் கோபம் வராது. ஆகையால் அவனும் உண்மையை அறியாமல் நம்மளை வைறான். உண்மையை அறியாம வைகிறப்ப நம்ம அவன் மேல கோவிச்சுண்ட பிரயோஜனம் உண்டோ? அவன்தான் விஷயமே தெரியலையே. அதே போல சில பேர் வேணும்னே உங்களை பொழுதுட்டே இருப்பான். உங்க மாதிரி இருக்கா என்ன, ஆஹாஹா தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்க நீங்க, வேற யாருக்கும் இந்த திறமையே கிடையாது, நீங்க தான் அப்படின்பா. ஏண்டான்னார், கொஞ்ச நேரம் ஆனப்புறம் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்கலேன். விஷயம் எங்கேன்னு அதுக்காக தான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். தலையில ஐஸ் வைக்கிறான் பார்த்தா, ஏன் ஏதாவது கட்டி கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டதா ஐஸ் வைக்கணுமா, எதுக்காக பண்றான்? அவனுக்கு காரியம் ஆக வேண்டியது. ஆனா ஞாபகம் வச்சுங்க, உங்களை போற்றவனோ தோற்றவனோ எல்லாம் எப்படி, எல்லாம் உங்க சரீரத்தையும் உங்க மனசையும் நினைக்கிறானே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவை நினைக்கல. புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அதெல்லாம் எங்க இருக்க, இந்த மனசு வரைக்கும் இருக்கு. நான் யார, மனசுக்கு பின்னால இருக்கிறவன் அப்படின்னு தியானம் பண்ணுங்கோ. அல்ல ஏவம் சதி
தத்ர எதி கஷ்டித் மித்யாஜான நிமித்தே அபிமானேன மித்யாஜான அபிமானம் அறியாத்தனத்தினால் பிரியம் அப்பிரியம் வா பிரயுங்கேதா செய்வானோ இனிமையான சொல்ல அல்லது விஷவோ வைகிறானோ கிரியாபல லட்சணம் தன் ரிஷைவ பிரயுங்கே பொய்யாகத்தான் அறியாமல் தான் சொல்லுகின்றான். தஸ்ய அபிஷயத்வாத் மமா நான் அதோட சம்பந்தப்படலையே, நான் தான் சரீரமும் இல்ல மனசும் இல்ல புத்தியும் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டவன் நான் இருக்கேன். ஆயால் அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகாரியோயம் உச்சதே. பாருங்க பகவானே சொல்லியிருக்க, அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் மனசுக்கும் புத்திக்கும் எட்டாதவர், அதுக்கு பின்னால இருக்கிறவர். ஆயால் ஒரு கவலையும் இல்லை, இதோட சம்பந்தப்படவே இல்லை. இது ஸ்மிருதே ததா சர்வேஷாம் பஞ்சானாம் பூதானாம் அவிகாரிய. 5 பூதங்களும் என்ன ஒண்ணும் பண்ணாது. 5 பூதங்களுடைய மாறதுதான் உலகங்கள்லாம். நான் அதுக்கு அப்பாற்பட்டவன். அவிஷயத்வார் அச்சேத்யோ யமதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவட நித்ய சர்வகதஸ்தானு அகலோயம் சனாதனஹ. அச்சேத்யோயம் கத்தி என்ன வெட்டாது, கையை வெட்டும் காலை வெட்டும் ஆத்மாவை வெட்டுமா, ஆகாசத்தை 2 கூறு போடுமா கத்தி, எவ்வளவு கூறா இருந்தாலும். அச்சிந்த்யோயம் நினைச்சு பார்க்க முடியாதவர். அக்லேத்யோ அசோஷ்ய ஏவட ஜலமானது அதை நினைக்காது, நெருப்பானது அதை எரிக்காது. ஏன்னா நெருப்பு இருக்கிற இடத்துல ஆத்மா இருக்க, நெருப்புக்கு ஆத்மா வருதானே. வெந்நீர் உங்களுக்கு வேணும்னு ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் குளிக்க போறேன். அந்த ஹாட் வாட்டருக்குள்ளேயே அந்த உள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஜலத்துக்குள்ள அது இருக்கு. அந்த ஜலத்தை உஷ்ணமாக்கிறதே தவிர அது அந்த சக்தியை உஷ்ணமாக்கிறதும். அதே போல ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தம் நினைக்கிறது நனைகிறதுன்னு சொல்லிடும். மீன் இருக்கு, மீன் எங்க இருக்கு, ஜலத்துக்குள்ளதான் இருக்கு. பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் ஜலத்துக்குள்ள இருக்கு. வெளியில போட்டேன்னா தென்படும். ஆனா அந்த மீன் இருக்கிறதுல அது எங்கேயாவது எனக்கு குளிர்வதுன்னு சொல்லியிருக்கான், யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கான். இன்னும் குளிரா இருக்க ஒரு பெட்ஷீட் கொடுங்க நான் போத்திக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏன் சுவாமி உமக்கு தான் கொஞ்சம் இருந்ததுன்னா தாங்க முடியலையே, உடம்பு முழுக்க ஆடுறத ஏதோ கை கால் ஆடினா பரவாயில்ல ஓங்கிறான். என்ன சுவாமி இப்படி? ஆனா மீனை பாத்தீரோ அது பாட்டுக்கு இங்க உள்ளே இருக்கே, ஜலத்துக்குள்ளேயே இருக்கு, சில்லுன்னு ஜலம் இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கு. ஒரு நாளும் எனக்கு குளிர்றதுன்னு சொல்லலையே. அதே போலதான் இந்த ஆத்மா அவ்யக்தோ யமசிந்த்யோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவட நித்யா எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கார். சர்வகதா ஒரு இடத்துல இருக்கேன் ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கார். காணும் ஆசையவே மாட்டார். வெயிலா இருக்கேன் நிழல்ல போய் உட்காருவோம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப தேக்காத்த இருக்கு ஒரு மூலையில இருப்போம் கிடையாது. மழை கொட்டோன்னு கொட்டுறதே அதுல இருக்கல ஒண்ணும் கிடையாது. ரோட்ல இருக்க கொடிதான எரும மாடை விட மோசம் உங்க பரமாத்மா இருக்க அசையவே மாட்டார். காணோ அகலோயம் சனாதனா எங்கும் வியாபித்திருக்கார். அப்படிப்பட்ட ஆன்மா நான். எனக்கு இந்த சரீரத்துல வரக்கூடியதான கவலைகளோ இன்பங்களோ துன்பங்களோ என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னு தியானம் பண்ண. யாபி சரீரேந்திரிய சம்ஸ்தான மாத்திரம் உபலட்சிய இந்த சரீரம் என்ன புலன்கள் என்ன இந்த கூட்டத்தை பார்த்து மத்பாட்டானாம் விபரீதானாம் கிரியா கிரியாதி பிரயுயுங்சா இவன் சோம்பேறி, இவன் எல்லா காரியத்தையும் பண்றான், இவன் இடத்துல செயல் இருக்கு இவன் இடத்துல செயல் இல்லை இப்படின்னு எது சொல்றாளோ தஜ்ஜாத தர்மா தர்மாதி பிராப்தி. இந்த செயல்களை பண்றதுனால்தான் புண்ணிய கர்மா பாப கர்மா வரும். இது செயல் எங்க பண்றேன்? பூத உடல்ல பண்றேன், மனசுனால பண்றேன், வாக்குனால பண்றேன். செயல் பண்ணக்கூடியதான இடம் இந்த 3 தான். அதனால்தான் சரீரவான் மனோபிஹி கர்ம பிராரபதே நரா. இன்னத்துல அடிக்கிறதோ போறதோ வரதோ இதெல்லாம் சரீரத்தினால பண்றது. இந்த வாக்கு இருக்கு பத்தில இதுல இஷ்டமா பேசப்படுறது. அனுமார் சொல்றார் சத்திய வாட்சியம் ந வித்யதே. கோபம் வந்தவனுக்கு எது பேசணும் எது பேசப்படாதுன்னு தெரியல. ஏதாவது குரு நபி ஹும் கிருத்திய ஜிங்கிருத்திய குருவா இருந்தாலும் சரி
என்ன தெரியும் உமக்கு அப்படிங்கிறான். நம்ம குழந்தைகளும் இப்படி பேசுறாளோ இல்லையோ விவகாரம். அப்ப அவனுக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, ரொம்ப கொஞ்சம் தான் பேசுறான். அப்பா பார்த்து இப்படி சொல்றத நீர் அதை விட நிறைய படிச்சுட்டோ, நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கல, வயசா இருக்கு பாவம் 80 வயசு. அப்ப அவனுக்கு தெரியாது, உட்காரு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இவன் ஏதோ 30 வயசு. அந்த அப்பா சொல்றாரு, உனக்கு ஏதாவது கெட்டு போயிடும்டா விவகாரம் இருக்கு, நான் சொல்றேனே ஒண்ணும் வேண்டாம், உங்க அறியதை பார்த்து உட்காரு அப்படிங்கிற. இது இப்படி சொல்லலாமா அப்பாவ? சொல்லிட்டு இருக்காளோ ஐயோ விவகாரம் என்னடான்னு. அந்த கோபமோ மனசுல திமுறோ வந்துச்சுன்னா இப்படி பேச தொடங்கும். அவ எதை பேசினாலும் பெரியவா நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா தோன்றது பார்த்தீங்களா? இதுல எங்க இருக்க? மனசுல இருக்கிற குணங்கள். ஆகையால் இதனால்தான் புண்ணியமும் பாப்பமும் வருது. தற்காக்க தர்மா தர்மாதி பிராப்தி, நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம். தேசாமேவ, சரீரத்தினால வந்தது சரீரம் தான் அனுபவிக்கிறோம், மனசுனால வந்த கர்மாக்களுடைய மனசுனால தான் அனுபவிக்கணும். மனசுனால சௌக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு, நினைச்சு மனசுனால அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சு, அடுத்த ஜென்மால உங்களுக்கு ஸ்வப்னம் வரும், யாரோ ஒருத்தவங்களை அடிச்சா போல. ஏன்டா போன ஜென்மால மனசுல ஏதோ பண்ணிருக்க, அதனாலதான் ஸ்வப்னத்துல மனசுனால பாக்குற, கண்ணால பாக்கல. ஸ்வப்னாவது மனசுனால தான் நடக்கிறது. அப்ப விவகாரம் மனசுனால செய்ததான செயல்களுக்கு, செய்த செயல்களுக்கு மனசு மட்டும்தான் அனுபவிக்கணும். ஆகையால் புலன்கள் ஓய்வு பெற்ற பிறகு மனதனால் இருக்கக்கூடியதான ஸ்வப்னத்தை பார்த்து புலி விரட்டுறா போலியும் நீங்க நினைச்சபிள், இவனை புலி விரட்டி இவனை கடிச்சு கொதறி போட்டுருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். பழைய காலம் அப்படிதான் நினைப்பான். அதனாலதான் நமக்கு அப்படி சொப்பம் வருது. இந்த காலத்துல அப்படி இல்ல, அவன் ஏதோ ஸ்வைன் ஃப்ளூ வந்து பிராணம் விடட்டும் அப்படின்னு நான் படிப்பேன். 2-3 ஜென்மம் ஆனப்பதான் அப்படி சொப்பனம் வரும். யாராருக்கு எப்படி வருமோ அப்படி, மனசுல இவன் எப்படி கருதுறானோ அப்படி சொப்பனம் வரும். சோ பூத உடல்னால செய்யக்கூடியதான கர்மாக்களுடைய பலன் முழிச்சுட்டு இருக்கப்ப வருது, மனசுனால செய்யக்கூடியதான பலன் சொப்னத்துல வரும், வாக்குனால செய்யக்கூடியதான பலன் அப்ப சொப்னத்தில் தான் வரும். ஆனா அது என்னடா தீவிரமா வரும். ஏன்னா அடிச்சா கூட 2 நிமிஷத்துல அது மறந்து போயிடும். ஆனா வாக்குனால ஏதாவது நம்ம பேசிவிட்டுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருப்போம். 40 வருஷத்துக்கு முன்னால என்ன இந்த வார்த்தை பேசான் சார், இப்ப என்ன அவனே போயிட்டான், அவன் மறந்து விட்டான். ஆனா நம்மள இப்படி விஷயம் பாத்தீரா அப்படின்னு நினைச்சுண்டு அந்த விஷயம் பகவானுக்கு போய் அப்பப்ப சொல்றார், பயக்கிறது பயநாசனா, விக்னகிறது விக்னாசனா, இப்படி பண்ணினா கவனிச்சுக்கோ. அவன் தான் போய் சேர்ந்துட்டானே, மறுபடியும் அவரை வச்சு என்ன கோவில்ல வந்து அவன் நினைக்கிறோமா விவகாரம் முழுக்க இதற்கு இவ்வளவு தீங்கு பண்ணினா பாத்தீங்களா? எனக்கு ப்ரமோஷன் வராம முட்டுக்கட்டை போட்டானோ இல்லையோவா, அவனை போட்டான், இவனா நினைச்சுட்டு இருக்கான், இப்படி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கான். இதனுடைய முடிச்சுட்டு இருக்கிறப்பதான் இதுவும் வரும். இப்படி சரீரம் வாக்கு மனசுனால பண்ணக்கூடியதான எல்லா கர்மாக்களும் இந்த 3க்கே தவிர எனக்கு இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தர்மா தர்மாதி பிராப்தி தேசாமேவ நது மயி, இவைகள் என்னிடத்துல இல்லை. ஏன் நான் எப்படி இருக்கேன்? ஆச்சாரே கழுத்தனமற்றவன், அமிர்தே மரணமற்றவன், அபயே பயமேற்றவன், நைனம் கிருதா கிருதே தபதா. பண்ணியதான கர்மாவோ பண்ணாதான கர்மாவோ என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னன்னா ஆத்மாவோ ஒண்ணும் பண்ணாது. சரீரத்தோட சேர்ந்து பண்ணி சரீரத்துக்குத்தான் இருக்கு. இப்ப கொதிக்கிற வெந்நீர் இருக்கு, அந்த வெந்நீர் உங்க மேல பட்டதுன்னா உடம்பு கொப்பளத்தை அடையுது இல்லையா? அந்த பாத்திரத்தான ஒட்டின்னு இருக்கு, பாத்திரத்துக்கு கொப்பளம் வரலையேன்னு அர்த்தம். ஏன் சார் உங்களுக்கு மட்டும் வந்து அந்த பாத்திரம் இருக்கு அது ஒண்ணும் பண்ணலையேன்னு? ஐயா அதை ஒண்ணும் அது பண்ணாதப்பா, அது உங்க தோலைத்தான் தொடுமே தவிர அதான் ஹிம்சை பண்ணுமே தவிர அந்த பாத்திரத்தையும் நெருப்பு மேலேயே வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் அது என்னடா ஆச்சுன்னா அது சுடுறது. அதை நீங்க தொட்டா உங்களை சுடுறது, தொடாத வேணா அந்த பாத்திரம் நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்றதோ. அதே மாதிரி தான் விவகாரம் என்னடா, இவைகளுக்கு எட்டி இருக்கிற எனக்கு அந்த பரமாத்மாவுக்கு, புத்திக்கு பின்னால சாட்சியா இருக்கிற பரமாத்மாவுக்கு இவைகள் ஒன்னும் பண்ணாது. நைனம் கிருதா கிருதே தபதா ந கர்மண வர்ததே நோகனியான். செயல் பண்றதுனால வளர்றது இல்ல, அதை நிறுத்தினதுனால குறைக்கதும் குறைப்பதும் இல்லை. உத்தியோகத்துல இருக்கிறப்ப எவ்வளவு பண்ணினாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அடுத்த ப்ரமோஷன் வரணும், அடுத்த ப்ரமோஷன் வரணும், அடுத்த ப்ரமோஷன், இதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறான்.
ரிட்டையர் ஆனப்புறம் நவர்த்ததே கர்மணா நோகனியான், இனிமேல என்ன பண்ணினாலும் ஒண்ணுதான், பண்ணாத வராலும் ஒன்றுதான் விவகாரம். அதே மாதிரி தான் நான் தனியா இருக்கேன், இதோட சம்பந்தப்படலை, வீடோ மற்ற பதார்த்தங்களோட சம்பந்தப்படாத ஆன்மானா அப்படின்னு தியானம். வேதாந்தத்தை வாசித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, தினந்தோறும் நம்ம இதே நினைச்சிட்டு தான் நடக்குமே சார் வீடு முழுக்க அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி நினைச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு உண்மையானது எத்தனை நாளானாலும் சரி, அது எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, இது மல்லி வெளியில வந்துடும். அதான் ஜெயிக்கும். சத்தியமே வஜகத்தே அமிர்தம், உண்மைத்தான் ஜெயிக்கும். இது உண்மை என வேதம் சொல்றது. அதனால நிச்சயமா ஜெயிக்கும். இது இவ்வளவு ஒண்ணுமே எத்தனை ஜென்மாக்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம், அவ்வளவு வலுக்கணும்னு சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா காலம்புல எழுந்து ராத்திரி படுத்துக்கிறதுக்கு 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுப்போம். அந்த 16 மணி நேரத்துல சுவாமியை நினைக்கிறது எவ்வளவு நேரம் யோசனை பண்ணிடுவோம்? 5 நிமிஷம் இருக்குமா, 10 நிமிஷம் இருக்குமா? அப்படியே நீங்க பகவானுக்கு முன்னால உட்கார்ந்தாலே உங்க மனசு பள்ளி என்ன சொல்றது, இப்பதான் கத்துறது, அங்கேதான் போறதே தவிர உங்களுக்கு பகவான் நினைச்சு பாக்கிறதோ. அப்ப நமக்கு எந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தி ஆகும்? வேர்ல்டுல இம்ப்ரெஷன்ஸ் தானே ஜாஸ்தி வரும். பரமாத்மா பத்தி நினைக்க முடியுமா? ஆனாலும் பரமாத்மா என்ன சொல்றாரு தெரியுமோ, நான் என்ன நினைச்சோ இல்லையோ உங்களுக்கு நல்லது கொடுக்குறேன். ஹிமாலயத்தினுடைய குகையில ஒரு 10,000 வருஷமா இருட்டு இருக்கு சார். ஆனா நீங்க போய் டார்ச் போட்டதுமே அந்த இருட்டு என்ன, இந்த வெளிச்சத்தை வெளியில தள்ளிடுறதா? இது இன்னைக்கு இங்க இடம் இல்ல உமக்கு, நான் தான் இருக்கேன் இங்க பர்மனண்டா நானு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போவோம் ஏதாவது சொல்றதோ. எப்ப லைட் போட்டோம் அப்ப இருட்டு போடுறதோ இல்லையா? அதே போலதான் உண்மையானது எப்ப தெரியுமோ அப்ப இருட்டு போயிடும். ஆகையால் அது தெரியறதுக்கு நீங்க இப்படி காணும். அவர் எங்க இருக்கார்? வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். நலிப்பியதே லோகதுக்கேன பாக்கியா அப்படி பிரிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களோட ஒட்டலை, ஏன்னா அங்க இருந்தாலும் அதுக்கு சேரலை, அதே இடத்துல இருந்தாலும் அதோட சம்பந்தப்படல. அவ்வளவு ஹோட்டல் ரூம்ல இருக்க திடீர்னு என்ன ஆயிடுது, பேகாசம் எவ்வளவு அடிச்சுட்டு எடுத்து கண்ணாடி உடஞ்சு போச்சு, அங்க இருக்கிற டிவி உடஞ்சது. நீங்க ஏதாவது சொல்றலாம்? நான் ஒண்ணும் பண்ணல, அது பார்த்து காயுது. அவ்வளவு. அது உங்க ஆத்துக்கிட்ட ஒரு கண்ணாடி கொஞ்சம் அட்டையிட்டோம், எடுத்தது அப்பவே கட்டி போட்டு என்னடா அது பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்க என்ன அது வேற யாருதோ விவகாரம் முழுக்க. அதே மாதிரியே இந்த உடலோ மனதோ புத்தியோ பொருள்களோ இதெல்லாம் நான் இங்க குடி வந்திருக்கேனே ஒழிய நகமாக எனதில்லை அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைச்சுதான். அதான் சொல்றேன். நலிப்பியதே லோகதுக்கேன, உலகத்தில் இருக்கக்கூடியதான இன்ப துன்பங்களையும் நான் சம்பந்தப்படவில்லை. ஏன்? பாஹ்யா, இதோட சம்பந்தப்படாதவன். இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிப்யா, இப்படி கட்டோபனிஷத் சொல்றது, கீதையும் சொல்றது. அனாத்ம வஸ்து நஷ்ட அசத்வாதிக்கு பரமோஹேது. முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளை தவிர மற்ற பதார்த்தங்கள்னா அது அசத்து, தோணுகிறதே தவிர இல்லை. சினிமா பாக்குறேன், அங்க ஏதாவது இருந்ததோ 3 மணி நேரம் பாக்குறேன், அத 3 மணி நேரம் என்னன்னு 8 மணி நேரம் பாக்குறாங்க. 50-50 மேட்ச் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இருக்குன்னு உங்களோட சம்பந்தமே இல்ல. ஒருத்தனுக்கும் மோதிக்கிறான், அடிச்சுக்கிறான். நீரே அது போய் பாக்குறேன், அது அப்ப வருதான்னு அன்னைக்கு ஒரு காரியமும் வச்சுக்கிறது இல்ல, அங்கேயே பாக்குறது. டெலிபோன் கூட எடுத்து கீழே வச்சுட்டான், செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஏன்டா அதுல போய் அப்படி பாக்கணும். என்ன அது பாட்ட கேட்டா மன அப்படியே பண்ணிக்கலாம். இப்ப மட்டும் ஜபம் பண்றப்ப செல்போன் வந்து முதல்ல அதை அட்டன் பண்ணிட்டு தான் ஜபம், பாதி ஞாபகத்துல இருக்கான். இதை பேசிட்டு கூட நேரம் போறோம். என்ன அது இன்னும் இம்பார்ட்டன்டா தெரியல சார், பார்த்தேங்கிறான். அன்னைக்கு மட்டும் எது வந்தாலும் சரி இல்லைங்கிறான். அப்ப எது இவனுக்கு வேண்டி இருக்கோ அங்க பக்கம் போறானே தவிர வஸ்துதா அப்படி இல்லை. ஆகையால் வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அகப்படுகின்றனவே தவிர அது அங்க இல்லை. இவ்வளவு நேரம் டிவி பார்த்தானே, அங்க யாராவது ஒருத்தராவது உங்க டிவிக்குள்ள இருந்தாலும் இருந்ததுன்னா உங்க டிவி என்ன, அவன் இருக்கான் போறான். அப்படி நம்ம டிவின்னு கேட்டு போயிட்டான்.
அப்ப விவகாரம் என்னன்னா பந்து அப்படி வீசி அதை அவன் அடிச்சு இப்படி எல்லாம் டிவி ஸ்கிரீன்ல பண்ண என்ன இருக்குது. ஆனா தோன்றது அங்க இருக்கும், எங்கேயோ உள்ள என்ன நீங்க பார்த்த இடத்துல இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் தாங்கள் பார்க்கிறீர்களே தவிர நிஜமாக அங்கு அது இல்லை. அது அசத்துன்னு. அனாத்ம வஸ்து நஷ்ட அசத்வாத் இது பரமோஹேது. ஆத்ம நஷ்ட அத்வய விஷயினி. இந்த ஆத்மாங்கிறத ஒரே ஒரு ஆத்மா தான், இதோட ரெண்டாவது பொருள் இல்ல. எல்லாரிடத்துலயும் எங்கும் இருக்கிறது. எப்படி உலகத்துல ஒரு ஆகாசம் தான் இருக்கோ அதே போல உலகத்துல எங்கேயும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. அதுல ஒரு பகுதி எனது ஒரு பகுதி அவளுது அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணாடிக்குள்ள நம்ம பிரதிபிம்பம் வந்ததுமே பேரன் தாத்தாங்கிறான், பையன் அப்பாங்கிறான். அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். விவகாரம் முழுக்க என்னன்னா இருக்கிறது ஒருவர் தான் பிரதிபிம்பம், அதான் நிஜம் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுறாளோ இல்லையா, அதே மாதிரிதான் விவகாரம். அனாத்ம நஷ்ட ஆத்ம நஷ்ட அத்வய விஷயினி துவயஸ்ய அசத்வாத். ரெண்டாவது பொருள் இல்லாதனால யானி சர்வாணி உபனிஷத் வாக்கியானி. என்ன பண்ணலாம், வேதத்துல படித்திருக்கிற உபனிஷத் வாக்கியங்களை விஸ்தரசா சமீட்சிதவ்யானி. வெறுமன உட்காராதீங்க, உபனிஷத் வாக்கியங்களை மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுங்க, பாருங்க, குரு என்ன சொன்னான்னு கேட்டுங்க. வீட்டுல இருந்து என்ன பண்ணணும், கன்னியாசியா இருக்கிறது என்ன பண்ணணும், இதான் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவளோட பேசுறது அவ எல்லாம் பண்ணப்படாது. எந்நேரம் என்ன பண்ணணும், உபனிஷத் வாக்கியங்களை மனசுல கருதுட்டே இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இல்ல புஸ்தகத்தை வச்சுட்டு அதை பார்த்தோன்னா அப்படியே இருக்கணும். ஆகையால் யானி விஸ்தரதா உபனிஷத் வாக்கியானி சமீட்சிதவ்யானி சமீட்சிதவ்யானி. நன்றாக பாருங்கோ, நன்றாக பாருங்கோ. நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பாச்சா, வேதாந்தத்தை வாசிச்சு பகவத்கீதையை நொற்று பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிற காலத்துல கண்ணு சரியா தெரியாத போனாலும் ஈஸ்டர்ல சாஞ்சுண்டு அர்ஜுன விஷாத யோகத்துல இருந்து ஆரம்பிச்ச கடைசியில 18 யோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமா மனசுல நினைச்சு அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு மனசுல அப்படியே இருந்தான். அதே போல உபநிஷத் வாக்கியங்களை பார்த்துட்டே இருந்தான், மனசுலயே நினைச்சுட்டு இருந்தான். அது மனநமாய் மனதம் தியானமாய் தியானமாய் ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்காரத்தை கொடுத்து உங்களுக்கு மறுபிறவி இல்லாம பண்ணும். இதான் நீங்க பண்ண வேண்டியதான பிரதிசஞ்சானம் அப்படின்னு இந்த கத்திய பிரகரணத்தை முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் வரக்கூடியது மேல வரக்கூடியது பத்திய பிரகரணம். சைதன்யம் சர்வகம் சர்வம் சர்வபூத குஹாசயம் யர்வ விஷயாதீதம் தஸ்மை சர்வவிதே நமः சமாபய்ய கிரியா சர்வாதாராக்ஞாதான பூர்விகாः பிரம்ம வித்யாமதேதானியம் வக்தும் வேத பிரசக்ரமே அப்படின்னு மேல் பாகம் ஆரம்பிக்கிறது. இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்ப்போம்.